ஆனா நான் பழிச்சு வந்துட்டேன். எதுக்காக? உங்களுக்காக தானே. இனிமே எனக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. நான் சரியாயிடுவேன். நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் சரியாயிடுவேன். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. சாப்பாடு, தூக்கம், இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க மட்டும் இருந்தா போதும். சாரு, எனக்கு தலை வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. நான் போய் தூங்குறேன். என்ன? ஏன் தலை வலிக்குது? எதனால? இல்லை, ஆக்சுவலாக நான் பாம்பேல ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். ட்ரீட்மெண்டா? ஏன்? ஃபீவரா? கோல்டா? இல்லை, அடிக்கடி ஊசி குத்துவாங்க. அப்படியே மயக்கமாயி தூக்கமாக வரும். என்ன லாவண்யா, தம்பி என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உடம்பு பலகீனமா இருக்குன்னு ட்ரிப்ஸ் ஏத்திருப்பாங்க, வலிக்காக மருந்து கொடுத்திருப்பாங்க, அது ட்ரௌசியா தான் இருக்கும், அததான் சொல்றாரு நினைக்கிறேன். இங்க வாங்க, இப்ப அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பாருங்க, இல்லன்னா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். வேண்டாம் சாரு, தலைவலினா இங்கே மெடிசன் இருக்கு, அதை கொடுத்துக்கலாம். காலையில வேணா டாக்டர் கிட்ட போலாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க வாங்க, இதான் உங்க ரூம், நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காலையில நீங்க தான் வந்து என்ன எழுப்பணும். நான் உங்க முகத்துல தான் முழிக்கணும். நான் தூங்கிட்டு இருக்கேன் நினைச்சு திரும்பவும் எங்கேயாவது போயிடாதீங்க. சாரு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அவருக்கு மருந்து கொடுக்குறேன், ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க சார். சார், உள்ள வாங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடுறேன். லாவண்யா, தமிழ் இங்க வந்துட்டாருன்னு நிதிஷ்க்கு தகவல் சொல்லிடுமா. அவங்கள உடனே இங்க கிளம்பி வர சொல்லு. என்னம்மா யோசிக்கிற? இல்லத்த, அண்ணன் பேசுறது பாக்குறது எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா அத்தை? வெளி உலகத்தையே பார்க்காம உள்ளேயே இருந்திருக்காருல்ல, அந்த பாதிப்பு கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும். 2-3 நாள்ல சரியாயிடும், நீ கவலைப்படாத. போய் போனை போடு. சரிங்க அத்தை. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ண எப்படி? தமிழும் சாரும் ஒன்னும் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்ப நடந்திருக்கு. அதை நினைச்ச சந்தோஷப்படுமா? நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். வாழ்க்கையில எது நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அது இப்ப நடந்திருக்கு. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? ஆனா இது போதாது மாயா. இப்போதைக்கு தமிழ் சாரு வீட்டுக்கு போயிருக்கா, 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அவன் முழுசா மாறணும், சாருவை ஏத்துக்கணும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் இப்படி எவ்வளவு இருக்க? உண்மைதாங்க, ஆனா அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிருக்கேன். தமிழ் மனசு மாத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுத்திருக்காரு. நர்ஸ் மூலமா அது கண்டினியூ ஆகும். கல்யாண ஏற்பாட்டை தமிழ் அம்மாவே பாத்துக்குவாங்க. ஆமாங்க, அந்த அம்மா நம்ம கிட்டயே எவ்வளவு தைரியமா பிடிவாதமா பேசினாங்க. அதை வச்சுதான் சொல்றேன். தமிழ் சாரு கல்யாணம் நடக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவங்க அதை நடத்தி காட்டுவாங்க. அது சரி மாயா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. தமிழ் சென்னைக்கு போகாம ஏன் பெங்களூர் போனா? அவன் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. சாரு பத்தின நினைப்புதான் அவனுக்கு இப்போ அதிகமா இருக்கு. அவனை பெங்களூருக்கு கூட்டிட்டு போன கேஷவும் சாருக்கு தெரிஞ்சவன் போல இருக்கு. அதான் நேரா அங்க கூட்டிட்டு போயிட்டான். அவன் சாரு வீட்டுக்கு போன் பண்ணப்போ நர்ஸ் தான் அட்டென்ட் பண்ணிருக்கா. அவன் மூலமா தான் தமிழ் பெங்களூருக்கு போற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் தமிழ் அம்மா கிட்ட நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினேன்.
தமிழ் பெங்களூர் வர போறாங்கிற விஷயத்த என் சாரு வீட்டுல இருந்தவங்க இங்க வந்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லல. சொல்லியிருந்தா நமக்கும் அவங்களுக்கும் ஆர்குமெண்டே நடந்திருக்காதுல்ல. ஃபோன் வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதேன்னு நான் தான் சொன்னேங்க. ஏன்? தமிழ் பெங்களூருக்கு போய் சேர்ற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் இல்லையே. அவனை நல்லபடியா அவன் ரிலேட்டிவ் கிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்தோம். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அந்த கேஷவ் கூடவும் அவன் ஒழுங்கா போவான்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் அவன் அங்க வந்து சேர்ற வரைக்கும் அமைதியா இருன்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். எது எப்படியோமா, இந்த விஷயத்துல கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு நல்லாவே இருக்கு. சாருவும் தமிழும் சேரணும்னு அவர் தான் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் நீ நினைச்சது எல்லாமே நடக்குது. இல்லைன்னா சாத்தியமே இல்லாத விஷயம் எப்படி சாத்தியமா இருக்கும்? உண்மைதாங்க. சாருவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது மட்டும்தாங்க என் லட்சியமா இருந்துச்சு. நான் அதை மட்டும்தாங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது இனிமே நடக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த சந்தோஷம் போதும். இனி செத்தாலும் நான் நிம்மதியா சாவேன். ஐயோ மாயா, இந்த சந்தோஷமான நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் பொண்ணை தமிழ்கிட்ட சேர்த்துட்டா மட்டும் போதுமா? அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத நீ பார்க்க வேண்டாமா? உன் கடமை இதோட முடிஞ்சிடல மாயா, இன்னும் நிறைய இருக்கு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி சுமூகமா ஒரு இடத்துல உட்காரதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? அதில் நீ தானே கூட இருந்து செட்டரேட் பண்ணோம். அதுக்கு மேல குழந்தை பிறக்கும். உன்னை பாட்டின்னு கொஞ்சணும். அந்த சந்தோஷத்துல நீ அனுபவிக்க வேண்டாமா? நீ 100 வருஷம் இருக்கணும் மாயா. சாரு தமிழ் சந்தோஷமா குடும்பம் நடத்தத நீ பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாயா, நீ இவ்வளவு போராடினதுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் பலன் இல்லாத போகாத மாயா. கடவுள் அருளால சாரு மட்டும் இல்ல, நீயும் சந்தோஷமா இருப்ப. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு துணையா இருப்பேன். சரியா? அழாத மாயா, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். தைரியமா இரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒப்படைக்கிறப்ப இருக்கா? உன்னை இந்த செல்ல போட்டது வீண் போகலக்கா. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடு. ஆமாக்கா, பார்க்க அப்பாவே இருந்துட்டு உன்னையே போட்டு கொடுத்துருக்கா. பட்ட அவமானத்துக்கு பழித்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். எந்திரிச்சு போய் நல்ல 4 சாத்து சாத்துக்கா. அப்பதான்க்கா பயம் வரும். இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிடும்க்கா. ஏண்டி, என்னை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியா? இன்னைக்குதான் என்னை பஞ்சர் ஆக்கி டென்ச்சர் போட்டு அனுப்பியிருக்கா. அந்த ஜெயிலர் பொம்பளை என்ன முகத்திலேயே குமரி இருக்கா. இது பத்தாத உனக்கு? இல்லக்கா, அவளை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. விட மாட்டேன்டி. அவளால நான் அடிபட்டிருக்கேன். நேரடியா கேட்டா திரும்ப என்ன போட்டு கொடுப்பா. தனியா கூட்டிட்டு போய் என்ன பொங்க வச்சிருவாங்க. இவளை வேற விதமா பழி வாங்கணும். எப்படிக்கா? கத்திய எடுத்து வயித்துல குத்துனா ரத்தம் வரும். அதே உலக்கையால குத்துனா ஐயோ செத்துருவாக்கா. சாக மாட்டாடி, சேதாரம் தான் ஆகும். ஆனா வெளியில தெரியாது. அவளுக்கு கத்தி வேண்டாண்டி, என் வாயே போதும். அக்கா அக்கா, நீ அடிக்க போறியா கடிக்க போறியா? முதல்ல அவ கதையை முடிக்கிறேன்டி, அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்.
ஏய் போதண்டி அழுகை நிப்பாட்டுறிய? தூங்குற நேரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, நாங்களாம் தூங்க வேணாம். சாரிங்க. அக்கா நீ பேசிட்டு இருக்கும்போதே படுத்துட்டா பாருக்கா, உன்னை கேவலப்படுத்துறா. ஏய் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ படுக்கிற, எந்திரடி எந்திரி. எதுக்கு ஒப்பாரி வச்சேன்னு கேட்டல, காரணம் சொல்ல மாட்டியா? காரணம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் அழுத. என்னடி கலாய்க்கிறியா? ஒண்ணுமில்லாம அழறதுக்கு நீ என்ன பைத்தியக்காரியா? தோ ஒருத்தி மண்டை குழம்பி பித்து பிடிச்சு உட்கார்ந்துருக்கா, நீ அவ கூட சேர போறியா? ஏய் கேக்குறல சொல்லுடி, எதுக்காக அழுத? யார நினைச்சு அழுத? அட என்ன காரணத்துக்காக அழுத? ஏய் அக்கா அமைதியா கேட்கும்போதே சொல்லிடு. அக்காக்கு மட்டும் கோவம் வந்துச்சு கொலை பண்ணிடுவாங்க. நாளைக்கு உனக்கு பால் தாண்டி. ஏய் காரணத்தை கேட்டல்ல, சொல்லுடி. நீ நல்லா தானே இருக்க, படிச்சவ தானே நீ, அது எப்படி காரணம் இல்லாம அழுவ? என் புருஷனை நினைச்சுதான் அழுத. புருஷனை நினைச்ச அழுதியா? அடி பாவி, கூட இருக்கிற பார்த்தா எப்ப பார்த்தாலும் நம்மள அழ வைக்கிறானுங்க. இங்க வந்தாவது தொலைஞ்சது சனியான நிம்மதியா இருப்பியா? என்னடி முறைக்கிற? இந்த ஆம்பளைங்க எல்லாருமே பக்கா கிரிமினலுங்கடி, அவனுங்களை நம்பவே கூடாது. சரியான பொறுக்கி பசங்க. அவனுங்களை விட்டுட்டு வந்ததுக்காக நாம அழவே கூடாது. நீங்க வேணா அழாம இருங்க, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா என் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவர். எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாரு. துடிச்சு எங்கடி போவான்? உன் கூட வந்து ஜெயில உட்காருவானா? சொல்லுடி, உன்னோட ஜெயிலுக்கு வருவானா? இங்க பாருடி, உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையும் யோகியமானவங்க கிடையாது. அவனுங்க பொம்பளைங்களுக்கு இம்சை கொடுக்கறதுக்குனே பிறந்தவனுங்க. மத்த விஷயத்துல எப்படியோ, இந்த விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான். உன் புருஷன் அப்படிதாண்டி இருப்பான். பாருங்க, அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அவர் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வேற எந்த மாதிரி இருப்பான்? 4 கை 4 கால் இருக்குமா? இல்ல 2 தலை இருக்குமா? சாமி அடியாவ? எனக்கு அவர் சாமி தாங்க. என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு, பிரியம் வச்சிருக்காரு. எனக்கு ஒண்ணுன்னா அவர் தாங்கிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நல்லவர். அடி பொடி கூறு கட்டவள. அவன் நல்லவனா இருந்தா நீ ஏன் இங்க அனாதை மாதிரி இருந்து உட்கார்ந்துருக்க? உன்னை போலீஸ் புடிச்சிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு தடவையாவது உன்னை வந்து பார்த்தானா அவன்? உன்னை வெளியெடுக்க முயற்சி பண்ணானா? அவன் வரமாட்டான்டி, அவன் வரவே மாட்டான்டி. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் உள்ள இருக்கிற விஷயம் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து வெளியே எடுத்திருப்பாரு. இவன் அடி பழம் மாதிரி பேசுற. ஆம்பளைங்களை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் ஏன் புருஷன் இப்படி உருகுறா? அது சரி, உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். குழந்தை குட்டிங்க இல்ல. இத்தனை நாளா உன் புருஷன் கூட குடும்பம் நடத்தியும் அவனை பத்தி உனக்கு புரியலையேடி. நான் திரும்பவும் சொல்றேன், உலகத்துல உன் புருஷன் ஏன் புருஷன் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்கதான். பக்கத்துல பொண்டாட்டி இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணை செட் பண்ணிக்க பாப்பாங்க அயோக்கிய பசங்க. நீ வேற இப்ப ஜெயிலுக்கு வந்துட்ட, அவன் சும்மா இருப்பானா? தொலைஞ்சது பீடான்னு நினைச்சு இந்நேரம் இன்னொருத்திய கரெக்ட் பண்ணிருப்பாண்டி. இப்ப அவளோடதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். வேணாங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏய், நான் அப்படிதாண்டி பேசுவேன். என் தலையை வாங்கிடுவியா நீ? நான் அடிச்சு சொல்றேன்டி, ஆம்பளையா பிறந்த அத்தனை பேருமே அயோக்கிய பசங்க தான். பொம்பளைங்களை ஏச்சு பழிக்கிற கேடு கட்ட ஜென்மங்க தான். என் புருஷன் அப்படி இல்லைங்க, அவர் வேற மாதிரி. அப்படி இல்ல வேற மாதிரினா அவன் ஆம்பளையே இல்லையா? ஓ, அவனா இவன்? கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, உனக்கும் இம்சை தரதில்ல, வேற ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பாக்குறது இல்ல, குழந்தையே இல்லன்னா எனக்கு அவன் ஆம்பளையான சந்தேகமா இருக்கு.
தப்பா பேசுன கொன்னுடுவேன். இருக்கிற வேதனை போதாதுன்னு நீ வேற வந்து இம்சை பண்றியா? ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா தொலைச்சிருவேன். அக்கா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்காக்கா, எதுக்குக்கா வம்பு? வாக்கா போயிடலாம். வாக்கா. பாத்தியாக்கா முறைக்கிறா? அவ அப்பாவின்னு சொன்னீங்களேடி, சரியான ரவுடியா இருக்கா. ஆமாக்கா திரும்ப வந்து அடிக்க போறா. பேசாம படுத்துருவாங்கக்கா, படு. ஏய் பிச்சிருவேன், படுறி. அப்பா வாங்கம்மா வாங்க. எங்க இன்னும் என் பொண்ணுங்களை காணுமேனு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏமா லேட்டு? எங்கப்பா நாங்க என்ன பண்றது? உங்க மாப்பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரமா கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆடி அசைஞ்சு ரெடி ஆகி அவங்கள ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கே போதும் போதும் ஆயிடுது. மா பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா? அங்க என்னமா பண்ற? எனக்கும் தங்கச்சிக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அப்படியே அப்பாவுக்கும். எனக்கு வேணாம்மா, நான் இப்பதான் குடிச்சேன். அம்மா அப்பாவுக்கு வேண்டாமா, எங்களுக்கு மட்டும். சரிம்மா. அப்பா சரவணன் எங்க? சரவணனும் ரேவதியும் ஃப்ரெண்டோட வீட்டுல விசேஷத்துக்கு போயிருக்காங்கம்மா. மத்தியானம் வந்துருவாங்க. ஆமா, சரவணன் போன் பண்ணப்போ நீ எடுக்கலையாமே, என்ன பிரச்சனை? ஐயோ அதை ஏன்பா கேக்குறீங்க? இது ரிங் ஆகுது ஆனா கேட்கவே மாட்டேங்குது. பேசினா அடுத்த செகண்டே கட் ஆயிடுது. சார்ஜ் கூட நிக்க மாட்டேங்குதுப்பா. புதுசா ஒரு மொபைல் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, போனுங்கிற பேர்ல ஒரு டப்பாவை வச்சிட்டு இருக்கிறது அசிங்கமா இருக்குப்பா. நீ சலிச்சுக்காதம்மா. சரவணன் சொல்லி உனக்கு ஒரு செல்லு வாங்கி தர சொல்றேன். அப்பா அப்படியே எனக்கும் ஒண்ணு. உனக்கு என்னமா பிரச்சனை? அவ மட்டும் புதுசு வச்சுப்பா, நான் மட்டும் பழச கட்டிக்கிட்டு அழணுமா? எது வாங்கினாலும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்குறதுதானே வழக்கம். செல்லையும் ரெண்டாவே வாங்கிடுங்க. சரிம்மா, உனக்கும் புதுசா செல்லு வாங்கி தர சொல்றேன். அட நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. ஐயோ நான் அம்மா கிட்ட தானே கேட்டேன், நீங்க எடுத்துட்டு வரீங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தங்கச்சி எங்க? அவளை கூட்டிட்டு வரலையா? அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ ஸ்கூலுக்கு போயிருக்காளா? நீங்க ரேவதியை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க பாருங்க. இந்த நேரம் பார்த்து தம்பியும் அவளும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஏன்பா அவங்கள இருக்க சொல்லிருக்கலாம்ல? சீக்கிரம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு தாமா போயிருக்காங்க. வாங்கடி. என்ன காஃபி எப்படி இருக்கு? எப்பவும் ஏதாவது குறை சொல்லுவீங்க, இன்னைக்கு அமைதியா குடிக்கிறீங்க. ஆமா, காஃபி நல்லா இருந்தா அமைதியா தானே குடிக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. காரணமா? எப்பவும் போடுற அதே காஃபி தானமா, இப்ப என்ன புதுசா கேக்குற? ஏய், காஃபி நான் போடலடி, கல்யாணி தான் போட்டா. என்னம்மா சொல்ற? விருந்தாளியா வந்தவங்களை ஏன் வேலை வாங்குற? நான் வேண்டாம் தாண்டி சொன்னேன், கல்யாணி தான் கேட்கல. இதுவும் நம்ம வீடு தானேம்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட செய்யக்கூடாதான்னு பிடிவாதமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாமா. பாத்துமா, இதான் சாக்குன்னு எல்லா வேலையும் இவங்க தலையில கட்டிடாத. பயந்து போய் ஒரே நல்ல வீட்டை விட்டு ஓடிட்டு போறாங்க. அப்படியெல்லாம் ஓட மாட்டாங்கம்மா. இனிமே இவங்க இங்க தாமா இருக்க போறாங்க நிரந்தரமா. என்னப்பா சொல்றீங்க? நிரந்தரமாவா? எதுக்காகப்பா இப்படி ஒரு ஏற்பாடு? கல்யாணி பாவண்டி, அவ ஃப்ரெண்டு வீட்டுல தங்கியிருந்தாங்கல்ல, அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சரவணன் கிட்ட வேற வீடு பாரு, தனியா தங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கா. கடல் மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது எதுக்காக வெளியில போய் தங்கணும்? அதான் நான் அப்பாவும் இங்கேயே தங்க சொல்லிட்டோம். கல்யாணியும் முதல்ல இங்க இருக்க மாட்டேன்னு தான் அடம் பிடிச்சாங்க. நாங்க தான், இதுவும் உங்க வீடு மாதிரி தான், நீங்களும் எங்க பொண்ணுங்க மாதிரி தான், உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்க உரிமை இருக்குன்னு சொல்லி சம்மதிக்க வச்சோம்.
ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கவளை போய் எப்படிம்மா தனியா விட முடியும்? அதான் இங்கேயே இருக்க சொல்லிட்டோம். நாங்க பண்ணது சரிதானே? தப்பே இல்லப்பா, நீங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இவங்களுக்கும் நம்மள விட்ட வேற யார்ப்பா இருக்காங்க? சந்தோஷமா இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையே இல்ல. இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களோட கலந்து பேசாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமேன்னு சங்கடமாவே இருந்துச்சு. இப்போ நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அது போதுமா.